இறையேசுவில் பிரியமான திரு இருதய பக்தர்களே, ஆண்டின் இறுதி வெள்ளியன்று திரு இருதய ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும், வருகின்ற ஆண்டு வளமான ஆண்டாக அமைய வேண்டுமென இந்த திரு இருதயத்தை நாடி வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரையும் இந்த திருத்தலத்தின் அதிபர் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள புனிதர் புனித யோவான் திருத்தூதர். 3 திருமடல்களையும் ஒரு நற்செய்தியையும் திருவழிபாட்டு நூலையும் அழகுற எழுதியவர். தனது நூல்களிலே ஒரே ஒரு மையக்கருத்தை தான் ஆழமாக வைக்கக்கூடியவர். அன்பை அடிப்படையாக வைத்துத்தான் இவருடைய நற்செய்தியும் திருத்தூது மடல்களும் திருவழிபாடும் எழுதப்பட்டன. இயேசுவின் அன்பு சீடர் என அழைக்கப்பட்டார். 12 அப்போஸ்தலர்களில் இளமையானவர். ஆதியில் இருந்த முதுபெரும் தந்தையர்கள் இந்த அப்போஸ்தலரை அழைக்கின்ற பொழுது கன்னியின் மிகவும் தாழ்ச்சியும் கன்னிமையும் உடைய அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கின்றார்கள். ஏனென்றால் திருமணம் ஆகாத ஒரே அப்போஸ்தலர் புனித யோவான் என குறிப்பிடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய மறையுரையில் இந்த அப்போஸ்தலரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது புனித தமியான் இவரை பற்றி எழுதிய அந்த மறையுரையின் அடிப்படையில் உங்களை சிந்திக்க அழைக்கின்றேன். நாம் அனைவருமே திரு இருதய பக்தர்கள். இயேசுவின் முதல் திரு இருதய பக்தர் புனித யோவான் அப்போஸ்தலர் என்று புனித தமியான் குறிப்பிடுகின்றார். ஏன் திரு இருதயத்தினுடைய முதல் பக்தர் இவர்? உணவின் பொழுது அவருடைய மார்பு பக்கம் சாய்ந்து கொண்டு அந்த இதயம் படக்கூடிய வேதனையை உணர்ந்த முதல் நபர். ராயப்பர் கூட அருகாமையில் இல்லை. ராயப்பர் யார் உம்மை காட்டி கொடுப்பான் என்று நேரடியாக கூட கேட்கக்கூடிய துணிவு கிடையாது. ஆனால் இதயத்தின் அருகாமையில் இருப்பவர்கள், உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள் தாராளமாக கேள்வி கேட்கலாம். இயேசுவிடம் அந்த இதயத்தின் நெருக்கமாக இருந்ததனால், அந்த இதயம் படக்கூடிய வேதனையை உணர்ந்ததனால், யார் உம்மை காட்டி கொடுப்பார்? இயேசுவின் அன்பு சீடர் என்பது வெறும் வார்த்தை அல்ல, மாறாக இதயத்தின் உணர்வுகளை யார் உணர்கின்றார்களோ அவர்கள்தான் திரு இருதயத்தினுடைய உண்மையான பக்தர்கள். நாம் பல பேர் இங்கே வந்திருக்கின்றோம் திரு இருதயத்தினுடைய பக்தர்கள் என்ற முறையில். இங்கு வந்து இருப்பது வேண்டுதல்களை மட்டும் கொடுப்பதற்காக அல்ல, வேண்டுதல்களை பெறுவதற்காக அல்ல, இந்த இதயத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் திரு இருதயத்தின் உணர்வுகளை யார் உணர்ந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான பக்தர்கள். உண்மையான அன்பு அவர்களிடம்தான் இருக்கும். ஆகவேதான் உணவின் பொழுது மார்பு பக்கம் சார்ந்திருந்த இந்த உண்மையான பக்தன் சிலுவையின் அடியிலும் அன்பின் மிகுதியால் யாருக்கும் பயப்படாமல் துணிந்து நிற்கக்கூடிய தைரியம் இவருக்கு இருக்கின்றது. இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே
இந்த கிறிஸ்துவை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு அன்பு, உண்மையான அன்பு இருந்தால்தான் முடியும். அந்த அன்பின் வெளிப்பாடு தான் புனித யோவான். ஆகவே தமியான் குறிப்பிடுவது இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்தின் முதல் பக்தன் என்று சொல்கின்ற பொழுது உணவின் பொழுது மட்டுமல்ல, மகிழ்ச்சியின் பொழுது மட்டுமல்ல, துன்பத்திலும் இயேசுவின் இதயத்தின் அருகாமையில் இருப்பவன்தான் உண்மையான திரு இருதயத்தினுடைய பக்தனாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது கடவுளை தேடுகின்றோம். இல்லை என்றால் துன்ப நேரத்தில் எனக்கு யாரும் இல்லை என்ற ஒரு சரணாகதியில் கூட இந்த கடவுளை நோக்கி வருகின்றோம். ஆனால் அதையும் தாண்டி அவர் நம்முடைய இதய உணர்வுகளை புரிந்து கொள்வது போல, இந்த இதயம் என்ன விரும்புகின்றது, இந்த இதயம் என்னிடம் என்ன எதிர்பார்க்கின்றது என்பதை புரிந்து கொள்பவர்கள்தான் உண்மையான திரு இருதய பக்தர்களாக இருக்க முடியும். தமியான் இரண்டாவதாக இந்த புனிதரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பேதுரு மனிதர்களை ஆளக்கூடிய திருத்தாயை பெற்றுக்கொண்டார். ஆட்சி அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டது? பேதுருவுக்கு. ஆனால் அன்பு சீடனுக்கு வழங்கப்பட்டது அதைவிட மிகப்பெரிய ஒன்று. கடவுளினுடைய தாயை யாரிடம் ஒப்படைக்கின்றார்? யோவானிடம். அன்புக்குரியவர்களே, யாரிடம் அன்பு மிகுதியாக இருக்கின்றதோ அவர்களுக்கு பொன்னும் பொருளும் என்று கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்க தேவையில்லை. யார் அதிகமாக இந்த கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் கடவுளின் தாயே பரிசாக கொடுக்க முடியும். இந்த அன்பு சீடர் இந்த திருச்சபையை ஆளுவது எனக்கு உகந்தது அல்ல, ஆட்சியும் அதிகாரத்தையும் பெறுவது அல்ல, மாறாக கடவுளுடைய தாயை பேணி வளர்ப்பது, அவள் உடன் பயணிப்பது, அவளுக்காகவே வாழ்வதுதான் உண்மையான அன்பு. பல நேரங்களில் நாம் இந்த திரு இருதயத்தின் மீது அன்பு என்று சொல்கின்றோம். ஆனால் அன்பு என்றால் இந்த உலக செல்வங்களை பெறுவதில் மட்டுமே நாம் ஆவலாக இருக்கின்றோம். ஆனால் உண்மையான அன்பு ஆன்மீகம் கொண்டது, கடவுளை நாடக்கூடியது. ஏன் உண்மையான அன்பு என்று சொல்கின்றேன் என்றால், இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி வார்த்தைகள் சென்றார், கண்டார், நம்பினார். இது யார்கிட்ட இருக்கும்னா உண்மையான அன்பு இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான். சென்றார், கண்டார், நம்பினார். உண்மையான அன்பு இல்லாதவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், கேட்கவும் மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. உண்மையான அன்பு இருந்தால் கட்டாயம் கேட்போம், நம்புவோம். ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், மற்ற அப்போஸ்தலர்களை விட 104 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரே அப்போஸ்தலர் புனித யோவான். எதற்காக கடவுள் இவருக்கு நீண்ட நாட்களை கொடுத்தார்? ஏனென்றால் ஆதி திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பல கொள்கைகள் தவறாக சொன்ன பொழுது அதை போரிடுவதற்காக எதிர்த்து நின்ற ஒரே அப்போஸ்தலர் புனித யோவான். தனி ஒரு மனிதனாக ஆழமான அன்பு இருந்ததனால், கண்டதையும் கேட்டதையும் நம்பியதனால் எத்தனையோ இயேசு கிறிஸ்துவை பற்றி தப்பறை கொள்கைகள் வந்த பொழுதெல்லாம் எதிர்த்து நின்ற ஒரே மனிதர் இந்த யோவான். இவை அனைத்தையும் செய்வதற்கு மூல ஆதாரமாக இருந்தது அன்பு மட்டுமே. உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய் என்று அன்பை தாரக மந்திரமாக கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர்தான் புனித யோவான். அன்புக்குரியவர்களே, இந்த அன்பு என்ற வார்த்தை நீங்களும் நானும் டெய்லி பயன்படுத்துகிறோம்.
அன்பு இல்லையான்னு கேட்போம், பாசம் இல்லையான்னு கேட்போம், நேசம் இல்லையான்னு கேட்போம். ஆனால் இன்றைய அன்பு எல்லாமே வெளிவேசமும் போலித்தனமுமாக இருக்கின்றது. காரணம், இந்த மனிதனைப் போல வாழ தவறிவிட்டோம், வாழ மறந்து விட்டோம். அனைவருமே சற்று நேரம் கண்களை மூடுவோம். கொஞ்சம் கண்ணை மூடி இந்த திரு இருதய ஆண்டவர் மீது புனித யோவான் வைத்திருந்த அன்பு போல என்னுடைய அன்பு இருக்கின்றதா? அவர் உங்களுடைய இதயத்தின் ஏக்கங்களை உணர்கின்றார். ஆனால் அந்த திரு இருதயத்தின் ஏக்கத்தை என்னால் உணர முடிகின்றதா? இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற நான் ஒரு கிறிஸ்தவனாக, இயேசுவின் அன்பு சீடனாக, சீடத்தியாக இந்த திரு இருதய ஆண்டவருடைய அன்பை நான் உணர்ந்து கொள்ள முடிகின்றதா? உண்மையான அன்பு செல்வத்தையும் பொன்னையும் பொருளையும் நாடாது, மாறாக புனித யோவானைப் போல இறைவனை நாடக்கூடியது, மனிதனை நாடக்கூடியது, மனிதனை நேசிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அன்பு என்னுடைய இதயத்திலே இருக்கின்றதா? நம்பிய நான், திரு இருதயத்தை நம்பிய நான் என்னோடு நிறுத்தி கொள்ளாமல் நான் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஆழமான அன்பு, அழிக்க முடியாத இறையன்பும் பிறரன்பும் என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்றதா? இன்று நமது குடும்பத்திலே பல நேரங்களில் உண்மையான அன்பு இல்லாமல் யாரையும் நம்புவது கிடையாது. பெற்ற பிள்ளைகளையும் கைபிடித்த கணவனையும் மனைவியையும் நம்பாமல் சந்தேகப்பட்டு வாழக்கூடிய ஒரு உலகத்திலே இருக்கின்றோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் திரு இருதயமே, உண்மையான அன்பை எனக்கு தாரும். உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவும், எனது இல்லத்தில் இருக்கக்கூடிய சக மனிதனின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் வரம் தாரும். அப்படிப்பட்ட கனிவான இதயத்தில் இயேசு கிறிஸ்துவே பிறந்து என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் வருகின்ற ஆண்டு முழுவதும் நிறைவாக ஆசீர்வதித்து வளமான ஆண்டாக அமைய வரம் தாரும் என்று உருக்கமாக மன்றாடுவோம். ஆமென்.